இந்த கேஸ்டிங் பேனில் எல்லாம் பண்ண முடியறது. அடை, தோசை, சப்பாத்தி, காய் வதக்கல், ரோஸ்ட் எல்லாமே ஈஸியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் பேன். இப்போ தான் ரீசண்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப வெரி ஹெல்ப்ஃபுல் இது. இதில் அடையை வாக்கும் பொழுது சின்னதாகவும் வருது. இந்த ஆயில் தோசைக்கல்லில் கொஞ்சம் பறந்து வெளியில் போகும், ஃப்ளாட் தோசைக்கல்லாக இருந்தால். பட் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பேனில் அப்படியே ரீட்டைன் ஆகுது, நல்ல கிறிஸ்பியாக ஆறுது அந்த எண்ணெய் இருக்கிறதுனால. அடை நல்லா முறுமுறுன்னு வந்தது. கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப வெரி டேஸ்டி. இந்த அடை மாவோட நீங்கள் கேபேஜ், ஆனியன் ஆர் எனி வெஜிடபிள், நல்ல கேரட்டு சீவிட்டு போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லியோட இந்த வெஜிடபிளும் போட்டு பண்ணினா நல்ல ப்ரோட்டீன் ரிச் டிஷ் இது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் சாம்பார், மார்னிங் பண்ண சாம்பார். அதை விட இன்னும் கொஞ்சம் டெலிஷியஸாக வேணும் சாப்பிடணுன்னா கொஞ்சம் பொடி பண்ணின வெல்லம், அதுக்கு நெய். ஸோ இதில் ஃபேட், அயன், ப்ரோட்டீன் எல்லாமே கிடச்சிடுறது இந்த ஒரு டிஷ்ஷில். என்ஜாய் பண்ணுங்க.